பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த அதிகாலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நம்முடைய தியானத்தின் பகுதியாக 124வது சங்கீதத்தை நாம் தியானிக்கலாம். 124வது சங்கீதம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். முதலாவது இந்த 3 வசனத்தை நம்ம சின்னதா தியானிக்கலாம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின பொழுது அவர்களுடைய கோபம் நம்மேல் எரிகையில் அவர்கள் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். நமக்கு விரோதமாக மனுஷர் எழும்பியிருப்பார்கள். அவருடைய கோபம் நம்மேல் பயங்கரமாக எரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இதன் மத்தியில கர்த்தர் நம்மோடு கூட இருந்தபடியினால் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. அத சங்கீதக்காரன் 2 தடவை சொல்றாரு. கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் மட்டும்தான் பக்கத்துல இருந்தார். அவர் இருந்ததுனாலதான் மனுஷர் நம்மை உயிரோடு விழுங்கவில்லை. மனுஷருடைய கைக்கு நாம் தப்புவிக்கப்பட்டோம். கர்த்தர் நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிறார். பிரியமானவர்களே, யார் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, எப்பவுமே இயேசு நம்ம கூட இருப்பார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படித்தான் ஏசப்பா அந்த பூமியிலிருந்து கடைசியா சொல்லிட்டு போனார். சொன்ன தெய்வம் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். மனுஷர் நமக்கு விரோதமா எழும்பும் போதெல்லாம் நம்முடைய மனதுல வர வேண்டியது, கர்த்தர் என் பக்கத்துல இருக்கிறார். மனுஷருடைய கோபம் நம்ம மேல் எழும்பும் போதெல்லாம், மனுஷருடைய கோபம் நம்ம மேல அதிகமாகும் போதெல்லாம் கர்த்தர் நம் பக்கத்துல இருக்கிறார். ஆமேன். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பி நம்மை அழிக்க வேண்டும் என்று எழும்புகிற நேரங்கள் எல்லாம் கர்த்தர் நம்ம பக்கத்துல இருக்கிறபடினால அவங்க நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமேன். அவர்கள் உயிரோடே விழுங்க நம்ம பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் விடுறது இல்லை. ஆமேன். நம்மள ஆண்டவர் அவருடைய உள்ளங்கைகளை வரைந்திருக்கிறார். எனவே மனுஷருடைய கைகள்ல ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை. தண்ணீர்கள் நம்மேல் 4வது வசனம் பாருங்க. தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி, 5வது வசனம், கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் சொல்லுவதாக. எப்ப கர்த்தர் என் பக்கத்துல இருந்து மனுஷர் உயிரோட என்னை விழுங்காத அந்த சந்தர்ப்பத்துல நான் ஆண்டவரை துதிக்க வேணும். எப்படி? தண்ணீர்கள் என் மேல் பாய்ந்தது, வெள்ளங்கள் என் ஆத்துமாவின் மேல் பெருகினது, கொந்தளிக்கும் ஜலங்கள் என்னுடைய ஆத்துமாவின் மேல் புரண்டு வந்தது. ஆனால் கர்த்தரின் பக்கத்துல இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரின் பக்கத்துல இருந்தபடினால் இது ஒன்று என்ன சேதப்படுத்தவில்லை. இது ஒன்று சேதப்படுத்த, தண்ணீர் பாய்ந்தாலும் சரி, வெள்ளங்கள் பாய்ந்தாலும் சரி, கொந்தளிக்கும்படியாக தண்ணீர் எழும்பினாலும் சரி, ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். இதை இஸ்ரவேல் சொல்வதாக. ஆமென். நாம் அப்படி சொல்லி நாம் ஆண்டவரை துதிக்க வேணும். எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலையும், போராட்டங்கள் மத்தியிலையும், நெருக்கங்கள் மத்தியிலையும் ஏசப்பா என் கூட இருந்ததுனாலதான் நான் ஜெயம் எடுத்தேன், ஏசப்பா என் கூட இருந்ததுனாலதான் நான் தப்புவிக்கப்பட்டேன். இந்த ஒரு துதி, இப்படிப்பட்டதான ஒரு சாட்சி நமக்கு தேவையாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 6வது வசனம் பாருங்க. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவுமோ நம்ம ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம ஜீவனோடைய இருந்திருக்க மாட்டோம். சாத்தானுடைய கைக்கு ஏசப்பா நம்மளை ஒப்பு கொடுக்கல. ஆமென். அவனுடைய வாய்க்கு இரையாக நம்மை ஒப்பு கொடுக்காத தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. டெய்லி நாம் ஆண்டவருக்கு துதி செலுத்த வேண்டிய ஒரு காரியம். சாத்தானுடைய கையில என்ன ஒப்பு கொடுக்கலே ஏசப்பா, நீங்க ஒப்பு கொடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த இடத்துல உயிரோட இருந்திருக்க மாட்டேனே சுவாமி, என்னை ஒப்பு கொடுக்காமல் பாதுகாத்து வர்றீங்களே, அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். அப்படிதான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேணும். 7வது வசனம் பாருங்க. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, சாத்தா நம்மள ஒரு வேடன் ஒரு குருவிக்கு ட்ராப் வச்சு பிடிக்கிறது போல நமக்கு சாத்தா அநேக ட்ராப் வச்சா, கண்ணி வச்சா. இன்னைக்கு சிக்கிருவோம், நாளைக்கு சிக்கிருவோம் சொல்லி அவன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை துதிக்க நமக்கு விரோதமாய் வைக்கப்படாத அத்தனை கண்ணிகளையும் தேவன் தெரிக்க செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். தெரிக்க செய்தார். இன்னைக்கு ஏதாவது உணர்றீங்களா? இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த ஒரு சந்தர்ப்பத்துல எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக சாத்தான் ஒரு கண்ணி வைத்திருக்கிறான் என்பதை நான் உணர்கிறேன் என்று உணர்றீங்களா? ஆமேன். நல்ல ஆண்டவரை துதிங்க பிரியமானவர்களே. ஆமேன். உங்களுக்கு விரோதமாய் வைக்கப்பட்டதான் அந்த கண்ணி
தெரித்தது என்றதான செய்தியும் உங்களுடைய காதுகள் கேட்கும். ஹalleluya. உங்களுக்கு விரோதமாய் வைத்த கண்ணிகளை ஆண்டவர் இந்த நாளில தெறிக்க செய்வார். ஹalleluya. ஆமென். கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். இது யாரால தெரியுமா? இது ஒரு மனுஷனாலேயோ இல்ல நமக்கு தெரிஞ்சவங்கனாலேயோ நமக்கு உதவி செய்யறவங்கனாலேயோ கண்ணி தெரிக்கிறது அல்ல. அதுக்கு அடுத்த வசனம் 8வது வசனம் சொல்லுது பாருங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல நம்முடைய சகாயம் இருக்கிறது. என் கர்த்தரால் அந்த கண்ணி தெரித்தது. ஹalleluya. நான் நம்புகிறதான இயேசுவால் எனக்கு விரோதமாய் சாத்தான் வைத்த கண்ணி தெரித்தது. ஹalleluya. ஆமென். கண்ணியை தெரிக்க செய்கிறதான தேவன் இந்த நாளிலும் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. அந்த ஒரு விசுவாசத்தோட நல்லா துதிச்சு உங்களுக்கு விரோதமா வச்சிருக்கிற அத்தனை சாத்தானுடைய கண்ணிகளும் தெரித்து போக செய்யுங்கள். ஆமென். கண்ணி தெரிக்க செய்கிறதான இயேசு இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.